Hi friends, welcome back to Aiden's Hut. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மாம்பழ புளிശ്ശേരി. இது கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம். இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது குட்டி குட்டி மாம்பழமாக நான் 4 எடுத்து வச்சுருக்கேன். இதோட குட்டியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி this video sponsored by Eduquest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to Eduquest, where learning is made just for you. At Eduquest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with Eduquest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இப்போ இதில் நான் ஒரு 3 மாம்பழம் எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால 3 எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 4-5 கூட எடுத்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த மாம்பழத்தை லைட்டாக திருப்பி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம். அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப்பு தேங்காய் துருவினது, ஜீரகம், 1/4 டீஸ்பூன் தயிர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருந்த மாம்பழம் நல்லா உடஞ்சி வந்துடுச்சு. பாருங்கள், நல்லா ஜூஸியாக திக்காக ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்ல ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். பட்டை வத்தலும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்மளுடைய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம அந்த தாளிப்பை ஊற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மாம்பழ புளிശ്ശേരി ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ஒரு தடவை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும்.